கந்தசாமி வா, எடுத்து கொண்டு போய் குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துடுவான்னு சொன்னல. என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? என்ன பண்ணுனே சொல்லு. நான் இந்த பக்கம் ராமத்தா கொண்டு சேர்த்துக்குவாடா உங்க குழந்தைகள அப்படின்னு சொன்னா, நீ என்ன பண்ணிக்கிறேன்? கார் எடுத்துட்டு தான் போகணும். எனக்கு அப்பவே டவுட் வந்துச்சுடா. என்னடா இவன் கார் எடுத்துட்டு போறேன் அப்படின்ட்டு. நீ கம்மனுக்கு போரு முதல்ல. வெறும் குடிக்காட்டு பேசாத. அவளை போறாள பண்றதெல்லாம் கிளுக்குள்ளு தரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கீங்களா? குஞ்சாமணி சொன்னா நான் குஞ்சாமணி சொல்லு, வெஞ்சாமணி சொல்லல. நீ கார் எடுத்துட்டு போனியா இல்லையா? போறப்ப நான் இந்த பக்கம் ரூட்ல போடா அப்படின்னு அங்கிட்ட கல்லும் கூட்டு ஏதாவது இருக்கும், பாதை சரியில்லை அப்படின்னு சொன்னா, இதுதான் நல்ல பாதை, சீக்கிரம் போயிரு, பெட்ரோல் மிச்சமாங்க அப்படின்னு. இப்ப என்னாச்சு? அது அங்க போய் ராமாத்தால கூட்டிக்கிட்டு ராமாத்தா பிள்ளைகளே கூட்டிட்டு போயிருக்க அப்படிங்க. ஏட்டா இங்கதான் சாவரைக்கு உட்காந்து பாருங்க. அங்க வேற ஸ்கூல்ல வேற போய் கும்மாளம் படிக்கணும் பாக்கு. அங்க போய் கெட்ட பேர் வச்சுன்னா பிள்ளைகளுக்கு தாண்டா மானம் போயிடும். புரிஞ்சுக்குங்க. போய் தொலைஞ்சு போது இன்னும் பழகிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒருத்தர் இல்லையா வாங்க சாவாங்க இதெல்லாம் வாங்க விட்டுல அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டு இருந்தா இது பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ எனக்காக வந்து அதில் வேலை செஞ்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. நான் ஏதாவது உங்க வேலைனால நான் ஏதாவது ஒவ்வொரு முன்னேற போறேன்னா? படம் எடுக்கிறேன், எந்தடா படம் எடுக்கிறேன்? படமும் எடுக்கல, வெங்காயம் எடுக்கல. அது வந்து இந்த யூடியூப் சேனல்ல போட்டா ஓஹோன்னு வரும்னு சொல்றாங்கடா காசு. அதனால போடலாமா எடுக்கலாம்னு பார்த்தா அது ஒன்றும் செட் ஆகலடா. அது இன்னும் பெண்டிகள் இருக்குது. படம் எடுத்தாலும் குடும்பம் எடுத்தாங்களாம். நானா டைரக்ஷன் பண்றேன். ஏதோ 10-20 போட்டு காசு போட்டு எடுக்காம ஐடியா பண்ணிட்டு இருந்தோம். அது நாங்க கள்ள முட்டை வேற வாங்கி கொடுத்துருக்கோம் அவளுக்கு. ஐயோ கடவுளே, அடியா பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு வர வேண்டியதாண்டி. பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்களா? ஆளுக்கு ஒரு முட்டாயி ஏண்டா பிள்ளைகளுக்கு கொடுத்தியா? அட பாவிகளா, கள்ள முட்டை வாங்கி கொடுத்துருக்கானுங்க. சப்பி சப்பி தின்னு குத்து போற கள்ள முட்டாய் வாங்கி கொடுத்துக்கிட்டு என்ன என்ன பண்றது மறமாட்ட தெரியுமா? குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சு. அங்க போறப்ப நம்ம டீசெண்டா போகணும். டீஷர்ட் போட்டுட்டு இல்லடி, டீசெண்டா போகணும்னு சொல்றேன். டீசெண்டா போகணும் அப்படின்னா டீஷர்ட் போட்டு போறதுன்னு கேக்குறான். டீ சட்டில் ஒன்று டீ ஊற்றி அதில் போட்டு போறது. போ, எது சொன்னாலும் அப்பா டே குஞ்சாமணி ஏன்டா என்கிட்ட அப்பவே ஃபோன் பண்ணி சொல்ல. ஃபோன் பண்ணி தான் நானா வந்துருப்பேன்டா. அவங்க பிள்ளைய அவங்க படிக்க வச்சா அந்த வழி தெரியும் என்னன்ட்டு. அந்த கஷ்டம் அவ்வளவு குழந்தைகள் வளர்த்துறது அப்படின்னு தெரியும். மூக்கு மேலே குத்தி போடும்னாக்கும். நீங்க இப்படி பண்ணிக்கிட்டு வச்சுக்கோ, பிள்ளை கெட்டு போயிரும்டா. ஏங்க பிள்ளைய கெட்டு போயிரு அப்படின்னா அதெல்லாம் திருந்திக்குமா? எப்படி திருந்து? நீங்க இருக்கிற பவர் கட்டிக்க. ஏன்னா அதாவது இந்த காலத்துல ஃபுல்லா லவ் மேரேஜ் பண்ணிட்டு நாசம் போய்கிட்டு இருக்குதா? ஒன்னாவது ஒரு 100ல ஒண்ணு அவ்வளவுதான் உருப்படுது. அதுக்கு எல்லாமே கொலை குத்தம் ஓடுறது வர்றது வெட்டிக்கிறது கொட்டிக்கிறது இதே தான் நடக்குது. இந்த லவ் மேரேஜ் பண்ணி என்ன சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்களா? நிலையான வருமானம் இருக்கணும், நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கணும், 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும். அதை விட்டு போட்டு பார்த்தாங்களா அப்படின்னாங்களா அழகா இருக்குன்னு சொன்னாங்களா கழுத்து நீட்டிட்டாங்க, தாலி கட்டாங்க, ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சு. எல்லாம் இதுலயே போகுதுல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க சொல்லு? அது ஒண்ணுதான் முக்கியமா. உங்களுக்கு சம்பாரிச்சு வச்சுக்கணும் சரியா? செலவு நாளைக்கு என்ன நடக்குது நமக்கே தெரியாது. முன்னாடியே சேமிச்சு வச்சுக்கீங்க. வயசு இருக்கும் போதே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். வயசு ஆயிடுச்சுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை, தடுமாறிட்டு கிடக்குற. ஆமா, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு அந்த காலத்துல பழமொழி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நீங்களும் காற்று எப்ப காத்து வருதோ அப்ப தூத்தி அள்ளி வச்சுக்கணும். பிச்சிரும் பிச்சோம் எப்ப பாரு மண்ணாக்கிட்ட பையனே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு அப்புறம் இதான் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ என்ன அங்க தூரி அடிக்கிட்டு அந்த குழந்தை பிள்ளைங்க இங்கதான் வந்து தூரி ஓட்டணும், வேற எங்க இல்லையாடா? இந்த மாமரத்துக்கு கட்டக்கூடாது, தென்னை மரத்து கட்டில கொய்யா மரம் சுள்ளரும்பு இருக்குதா நிறையா. நீ கண்டுபிடிச்சிட்ட படி சுள்ளரும்பு இருக்காங்க. சுள்ளரும்பு ஏன் இப்படி பண்றாங்கன்னு உனக்கு ஒண்ணுமே புரியலைங்க. என்ன நீ கத்துட்டு பார்க்கணும்னே பண்றீங்கடா. ஒரு நாள் எங்கிட்ட நல்ல பேர் எடுத்துக்க. நீ நேற்று ஏதோ கொஞ்ச நேரம் நல்ல பேர் எடுத்துடா. நீ பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போய் தின்னு விட்டு வந்துட்டு பேசாத. நீ இப்போ நம்மளுக்கு அந்த ராமசாமிக்கு ஆகாது. அவன் வீட்டுல போய் இந்த ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். வாயில் வரீங்கன்னா உடனே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்டுறாங்க. நிச்சயதார்த்தம் வேற என்ன? அந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் ஒரே பொண்ணு தான். ஆமா, மாணவர் உடம்பத்தே இருக்கு, பரவாயில்ல, பிள்ளை நல்லதே இருக்கு ஒரு அளவுக்கு. படிச்சு என்ன படிக்கட்டு என்ன? பிள்ளை வீட்டுல சமையல் பண்ற பிள்ளைகளுக்கு அந்த மாப்பிள்ளை படிச்சு போடு புத்தி போடு படிச்சு போடு. நீ வச்சிருக்க நாளைக்கு பார்க்கல எப்படி பண்ணுவீன்ட்டு அடுத்தவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது. பிச்சு போடு பிச்சு. அவளை கூட்டு போனாலும் இருக்க முடியாதாடா? கொஞ்சம் கூட அறிவில்லை. எப்ப பார்த்தாலும் எங்க திட்டு இருக்கிற என்ன ஒன்று செய்யிட்டு வாடா. சுப்பாத்தால தீத்து விட்டுரும். ராமத்தில் கல்யாணம் பண்ணிக்க. ஏன் இந்த வெக்கம் கேட்டு பழப்பு? அவ புருஷன் டிரைவர்ஸ் கொடுப்பாங்கிறானா? ஓஹோ, இல்லைன்னா பண்ணிடுவீங்க 2 பேரும். பண்ண அப்படியே சும்மா பண்ணுனா என்ன பண்ணட்டு என்ன பண்ணி என்ன சாதிக்க போறீங்கண்ணே? ஏதாவது 15 கோட்டை கட்டி ஒரு அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாவது நல்ல உதாரணம் ஏதாவது கட்டி வச்சுட்டு போறீங்களா? இல்ல சொல்லி கொடுத்துட்டு போறீங்களா? இதெல்லாம் இப்படி பண்ணுங்கன்ட்டு பக்கம் காட்டுனா குச்சி கொண்டு ஒழிச்சு வச்சுக்கிறாங்க. நீ மறுபடியும் ஸ்கூல்ல கொண்டு விட்டுட்டு வந்துட்டாங்க. டேய் ஃபர்ஸ்ட் அன்னைக்கு பேரெல்லாம் சேர்த்து எழுதிட்டால பண்ணிட்டு கொஞ்ச நேரம் குழந்தைகள் கூட்டு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொண்டு விட்டுக்கலாம். ஏன்டா அப்படி பண்ணிட்டு வந்திருக்கீங்க?
முதன்னைக்கே பொழுதுனைக்கு அறா போதுருவாங்க. ஃபோன் வந்துருச்சுங்கப்பா, அந்த குழந்தைங்க அங்கே அழுதுகிட்டு இருக்குன்ட்டு திருப்பி கார் எடுத்துட்டு போகணுமா? இங்கே பாரு டேய், சொல்லிட்டேன் எனக்கு பயங்கர கோவம் வருது. உன்னை இந்த இதுல இருந்து எடுத்துட மாட்டேன்டா. இந்த சுப்பாத்தாலுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நீ போய் இப்போ போய் அந்த குழந்தைகள் போய் கூப்பிட்டாங்க, போக நடந்து போ, வித்துடுவேன். ஆள போகிற ஆள் என்னது இல்லை, சைக்கிள் எடுத்துட்டு போ, பர்பிள் கலர் சைக்கிள் போ எடுத்துட்டு. நீ போன ஒடிச்சிரும்டா, நீ போகாதடா. நீ எங்கே பாரு, நீ உட்காரு போ, குடம்லாம் கூட்டாம பாருங்க, போய் போரு அடியா புடி சரோஜா போ, அந்த பக்கம் போ. என்ன மருந்து பேர் மருந்து பேசிடும் நினச்சிட்டு இருக்கிறாக்கு அழுகா திரும்ப அப்படி பிச்சும் நாக்கும் ஒரு இதாட்டா. சும்மா நீ போய் அந்த தடியெல்லாம் ஒரு செடி ஊற்றிட்டு ஒவ்வொரு 4 கூட தடி கொண்டு வைப்போ. நீ ஒருத்தி தான் ஒழுக்கமாக இருக்கிற. ஐயப்பா ஆளால் பிடிச்சி தின்னுட்டு கிடக்குதுங்க. கூல் ட்ரிங்க் வாங்கி குடிச்சிங்களா? காசங்கிறாந்து வருது கன்சமே. ஆனால் ஒன்றுங்க, எத்தனை திட்டினாலும் திட்டிக்கங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு திட்டு வாங்கிக்கிறேன் அப்படிங்க. அந்த விஷயத்தில் பாராட்டலாம் கந்தசாமி, அந்த விஷயத்தில் பாராட்டலாம். உமாடா நொறுக்க திட்டிக்கலாம். ஏண்டா அது ஒன்றுக்கு தானே கம்முடு வச்சிருக்கிறேன். உட்காந்துக்கிட்டு கம்முடு கேட்டுக்கிட்டு, ஆனால் கேட்டுக்கிற ஓகே, ஆனால் செய்யறதெல்லாம் தப்பா சரிடும். இப்போ கிராமத்தை வந்து அவளா கூட்டி போய் சேர்த்துனா புருஷன் அங்கிருந்து காசு அனுப்பிச்சுட்டானா, போட்டோ கீட்டோ எடுத்து அனுப்பிச்சுட்டானா 15 இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை நடத்துவாங்க. அவளுக்கு அருமை தெரியும். உங்ககிட்ட ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருந்தா எப்படி இப்படி பாவம் கொண்டாடி உப்பு போட்டுக்கிறவர் முன்னில அவ தெய்வம்டா, கடவுள்கிட்ட உனக்கு. அப்ப கோயிலுக்கு போக வேண்டியது இல்லையா? பொண்டாட்டி கூப்பிட்டா போதுமான்னு கேட்கறேன். என்னென்னத்தெல்லாம் கேட்கறான்னு இருக்கிறீங்க. ஐயோ எப்பா அம்மா, என்னால முடியலடா உங்ககிட்ட பேசுறதுக்கு. போ போய் கூட்டிட்டு இன்னைக்கு கார் எடுத்துனா அவ்வளவுதான். கார் எடுத்துன்னு வச்சுக்கோ, ஏத்திரு ஒரு ஏத்து. ஐயோ ஐயோ, நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்க கொடுத்துருவீங்க அப்படிங்கிறா. போடா நீ சிரிக்காத, நீ சிரிச்சா பல்லு 16 அப்படியே சவையான்னு தெரியுது. பத்திரை போட்டு அடிக்க புளிச்சு புளிச்சு புளிச்சுட்டு தூக்கிட்டு எப்போ பார்த்தா அந்த புளிச்சுட்டு விடுறதில்ல. இந்த 10 வருஷமா நான் சொல்லியிருக்கேன். இந்த புளிச்சுக்கிட்டு துப்புறா, அது என்ன துப்புடி அப்படி துப்பிக்கிட்டு பண்ண ஆரம்பிச்சு அப்படி இருக்க போகும். பாடி அடிக்க சரோஜா போ, அதில் போய் கூட்டிட்டு போ, அந்த தண்ணியில் எடுத்து ஊற்று செடிகளுக்கு. அவ ஒன்று தண்ணி சும்மாத்தா போறா. அவள் எதுக்கு போறா? குழந்தை வீட்டில் 4 குடம் தண்ணி வைக்க சொன்னேன், அதில் கூட்டி எறிஞ்சிட்டு நீ போய் செடிகளுக்குலாம் தண்ணி ஊற்று போ. குஞ்சாமணி, நீ அந்த பட்டியலெல்லாம் ஆடெல்லாம் வெளியே போச்சுல, அதெல்லாம் போய் குப்பையெல்லாம் குட்டி அள்ளி வச்சுருவேன். முனியாண்டியா? முனியாண்டி மாடு வைக்க போறேன். நான் ஒருத்தன் தானே கரெக்டாக போய்கிட்டு இருக்கேன். முனியாண்டி சுப்பாத்தா 2 பேர் தான் இந்த டீமில் கரெக்டாக இருக்காங்க. நானுமே கரெக்டாக இல்லை. என்னான்னு பார்த்தாலும் உங்கள்கிட்ட கத்தி கத்தி சண்டை போடுறேன் எல்லாம் உலகமே ஃபுல்லாக பேசுதுடா. உலகம் ஃபுல்லாக எப்படி பேசுதா? அடி மொய்யெல்லாம் யூடியூப்ல மட்டும் உலகம் பேசாது. யூடியூப்ல பண்ணிட்டு இருந்தே நம்ம சேனல் நோடு லோகோன்னு அந்த சேனலுக்கு படாத பாடு கட்டு வந்து உட்காந்துட்டு இருப்பேன். அந்த சேனலில் போடுறது இந்த பொழப்பு இப்படி இருக்குது. அந்த சேனலில் போட்டு யூடியூப்ல போட்டு எடுத்துட்டு உட்காந்துக்கிறோம். 10 பைசா வருமானமோன்னு நம்மளுக்கு காப்பி படிக்கலாமான்ட்டு. உலகம் பூரா எப்படி தெரியுங்களா? அந்த பொட்டிகள் தான் இருக்கு, உலகத்தில் எப்படி தெரியுங்களா? நீ கண்டுபிடிச்சிட்ட தெரியலன்னு வச்சுக்க. எங்க தெரியலன்னு சொன்னா போனா பெருமை சிரிக்கிறாலும் கேட்க, அதுதான் தாங்க முடியல. ஐயோ ஐயோ, சரி போங்க, போய் எல்லா வேலையும் பாருங்க போங்க.